இந்த பிரபலத்துக்கு நடந்த துரோகமா? இவருக்கு இப்படி நடக்கலாமா? இந்திய முன்னாள் கேப்டனும் சிஎஸ்கேவோட நிரந்தர பிளேயருமான MS தோனி சென்னையில தீவிரமா வலைப்பயிற்சியில ஈடுபட்டிருந்திருக்காரு. காயம் காரணமாக சில மேட்சுகள் அவர் தவறவிட வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. இன்னும் ஒரு ஓரிரு மேட்சுகள்ல அவர் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில சென்னையில பயங்கரமா வலைப்பயிற்சியில ஈடுபட்டிருந்த தோனி அவர் காதுல போய் யாரோ நீங்க பைக் பிரியர் தானே, இங்க பக்கத்துல புதுப்பேட்டில் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கம்மி ரேட்டுக்கு விற்பாங்கன்னு சொன்னோடனே கார் எடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. கிளம்பின தோனியை பார்த்து அவர் ரசிகர்கள் அவர் ஓட்டு போட தான் வந்திருக்காரு நினைச்சு வாத்தலைவா வாத்தலைவா பூத்துக்குள்ள வாத்தலைவான்னு எல்லாரும் கட்டி கூட்டு போயிருக்காங்க. போன தோனிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தானா தனநானா அங்க இருந்த ஆபீசர் உங்களுக்கு இங்க ஓட்டு இல்லை ஜார்க்கண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு தோனி பார்த்து சிரிச்சிருக்காரு. ஆனா இதை கேட்டு அவர் ரசிகர்கள் கொந்தளிச்சு போய் சென்னைக்கு ரன் அடிக்கும் போது மட்டும் இனிக்குது, ஓட்டு போட வந்தா கசக்குதான் அப்படின்னு சொல்லி சாலை மறியல்ல ஈடுபட்டு இருந்தாங்க. இதை பார்த்த தோனி டேய் போய் படிங்கடா ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர்களை பார்த்து சிரிக்க போலீசார் பத்திரமா தோனியை கார்ல உட்கார வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இதனால அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பும் கலகலப்பும் ஏற்பட்டிருந்தது. புஞ்சிரி மாணி கதை கேட்டு மெல்ல சிஎஸ்கே உறங்கு 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 உறங்கு. எங்களுக்கு இதாங்க நியூஸ். பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.